மிதுனம் செப்டம்பர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். பணி உயர்வு. உத்தியோகத்தில் உங்களின் அதிகாரம் மேலோங்கும். புதிய பொறுப்புகள் அல்லது முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்படலாம். அங்கீகாரம். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டுவதுடன் உங்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள். வியாபாரம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். குறிப்பாக கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட் மற்றும் வாகனம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மாதம். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை. பணப்புழக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும். 2 இல் உச்சகுரு இருப்பதால் எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் வந்து சேரும். சொத்து சேர்க்கை. புதிய வீடு அல்லது நிலம் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய சொகுசு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. சேமிப்பு. குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் அமைதி நிலவும். உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். தாயாரின் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அவர் மூலம் ஆதாயம் உண்டாகும். திருமண யோகம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். பிள்ளைகள். குழந்தைகளின் வளர்ச்சியால் பெருமை அடைவீர்கள். அவர்களின் கல்விச் செலவுகளை சுலபமாக சமாளிப்பீர்கள். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சிறு எச்சரிக்கை. சுகஸ்தான சூரியனால் அஜீரண கோளாறுகள் அல்லது இதய துடிப்பு தொடர்பான சிறு பதற்றம் ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு உணவருந்துவது மற்றும் தியானம் செய்வது சிறந்தது. முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் செப்டம்பர் 1, 9, 10, 18, 19, 27, 28. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 22, 23, 24. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்த்து பயணங்களின் போது கவனமாக இருக்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை மஞ்சள். பரிகாரம். பெருமாள் வழிபாடு. புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசி மாலை சாத்தி வழிபட அறிவுத்திறன் கூடும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட பொருளாதார வளர்ச்சி நிலைக்கும். அன்னதானம். ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் செய்வது சனியின் அருளை பெற்றுத்தரும்.